வந்தாச்சு. சரி, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டாங்க. குடு மாப்ள, குடு. இந்தாங்க. கொடுங்க. எல்லா பொருளும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மாப்ள, வர்ற வழியில ஒரு மகா யோகி இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? மகா யோகியா? அப்படி யாரையும் பார்க்கலையே மாமா. வர வழியில ஒரு வயசானவர் இருந்தாரு. ஆமாமா, அந்த படிக்கட்டுல உட்கார்ந்து இருந்தாரு, அவர்தான் மகா யோகி. உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா? அது எப்படி மாமா என் வாயிலே சொல்றது? அவரு என் நாடியும் காவியாவோட நாடியும் பிடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு 6 குழந்தை பிறக்கும்னு அடிச்சு சொல்லிட்டாரு மாமா. அப்படியா சொன்னாரு? அவர் சொன்னா அப்படியே பலிக்குமே மாப்பிள்ள. பிரியா, உனக்கு என்னம்மா சொன்னாரு? பிரியா, என்னம்மா சொல்றதுக்கு முன்னாடியே வெக்கப்படுற? அந்த சாமி எங்க நாடிய புடிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு 2 குழந்தை பிறக்கும்னு சொன்னார் சித்தப்பா. 2 குழந்தையா? மாப்பிள்ள, அட போங்க மாமா. அவர் சொன்னது எல்லாமே நடக்கும். பாத்தீங்களா, மணி கூட அடிக்குது. 6 குழந்தை கன்ஃபார்மா? அப்போ அவர் சொன்னதெல்லாம் நடந்துடுன்றீங்க? அதான மாப்பிள்ள நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நானும் ஜீவாவும் இந்த கோயிலுக்கு நடந்தே வருவோம். சினிமால உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து அவர்கிட்ட வாக்கு கேட்டு போவாங்க. அப்படிப்பட்ட மகா யோகியை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா, அவரை பார்த்தா சாமியார் மாதிரிலாம் தெரியல. ஏதோ இந்த வயசான பிச்சைக்காரர் தாடி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. மாப்பிள்ள கண்டுபிடிச்சா போல இருக்கு. அட போ மாப்பிள்ள, யோகினா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா என்ன, அவங்க கையில பவர் இருக்கு. அவங்க சொல்றது அப்படியே பலிக்கும். முதல்ல அந்த ஆளை இங்கிருந்து அனுப்பி விடணும். இல்லன்னா யார்கிட்டயாவது பிச்சை எடுத்து நம்மளை காட்டி கொடுத்துருவோம். நாழி அடுத்து ஆரம்பிக்கலாமா? மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த அம்மா வந்தாகணுமே. அப்பதானே பரிகாரம் நல்லபடியா முடியும். அவங்க வரத்துக்குள்ள செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். சரிங்க சாமி. இவங்க 2 பேரும் தானே? சரி, வாங்க. நீங்க வந்து உட்காருங்க. வாங்க. ஆனா நீங்க விருப்பப்படுற மாதிரி உங்களால இந்த வாழ்க்கைய வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை முடிச்சாகணும். ஓம் ஷண்முகாய நமஹ. ஓம் பால நேத்திர சுதாய நமஹ. ஓம் அம்மா இன்னும் வரல. ஓம் பிங்களாய நமஹ. அவங்களால அஸ்தமனத்துக்குள்ள வந்துட முடியுமா? கரெக்டா வந்துருவாங்க. சிவாய நமஹ.
மாமா பயமா இருக்கு மாமா. அம்மாவால இவ்வளவு தூரம் நடந்து வர முடியுமான்னு தெரியல. ஏய், மாப்ள, தனக்கு ஒண்ணுன்னா கூட அவங்க தோத்து போகலாம். ஆனா தன் பிள்ளைக்காக செய்யற விஷயத்துல எந்த தாயும் தோத்து போக மாட்டாங்க. நீ நம்பிக்கையோட இரு. வெறும் காலோட சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை முடிச்சே ஆகணும். எங்கம்மா பாத யாத்திரை? மலை மேல இருக்கிற மரகத சுப்பிரமணியம் கோயிலுக்கா? ஆமா. எங்க இருந்துமா நடந்து வர்றீங்க? சென்னையில இருந்து. என்னம்மா அவ்வளவு தூரத்துல இருந்தா வர்றீங்க? இது வேண்டுதலுங்க. என் குடும்பத்துக்காக செய்ய வேண்டியிருக்கேன். என் பசங்களுக்காக செய்யற பரிகாரம். நீங்க சொல்ற பரிகாரத்தை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள செய்யணுமே. சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா இருக்கு. சீக்கிரம் போகணுமா? எந்திரிமா எந்திரிமா. ஓம் பிராத்யாய நமஹ. சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க வந்தாகணுமே. பரிகார பூஜை முடிய போறது. காவியா, நீ இந்த பரிகாரத்தை பண்ணலனா நான் இந்த பரிகாரத்தை பண்ணுவேன். உன்னால எப்படி பர்வதி இந்த பரிகாரத்தை பண்ண முடியும்? இதெல்லாம் எனக்கு இவங்க 2 பேரோட வாழ்க்கை முக்கியங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா இன்னும் வரலையே. சரி சாமி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வாங்க. வா மாப்ள. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு காவடி பிரியனுக்கு. அம்மா பாத்துமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா இந்தாங்கம்மா, இந்த பால் குடத்தை தலையில வச்சுக்கிட்டு 3 முறை சன்னதியை சுத்தி வாங்க. இந்த பாலால முருகனுக்கு அபிஷேகம் பண்ணா பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிடும். இந்தாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. జగదోం తదగుదిగు జగదోం తజగదోం తదగుదిగు జగదోం తగిటదోం తగదగిటదోం జగుదగిటదిని గిటదోం జగదోం తజగదోం తదగుదిగు జగదోం తజగదోం తదగుదిగు జగదోం తగిటదోం తగదగిటదోం జగుదగిటదిని గిటదోం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తది తగదిం తగణం తగమగరిదోం తదోం తనదదిం తదిం జను తదిం తదిం తనదదిం తది నిజ 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 నిజ
கையில கொடுங்க. சைடுல எடுங்க. ஐயோ, மாமா மாமா பாத்து. சாரி அத்தை, என்னால் இதை செய்ய முடியாது. அபிஷேகத்தை பாரு. நல்லபடியா பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது 100% கண்டிப்பா நடக்கும். இந்தாங்கம்மா, முருகனோட பாதத்துல வச்ச தாயத்தை. இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கட்டி விடுங்க. க்ஷேமமா இருப்பாங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியா சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் இந்த பாத யாத்திரையை ஆரம்பிச்சேன். அதை நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே அவங்களோட வாழ்க்கை உன் பொறுப்பு. நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிறத பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க சந்தோஷமா வாழ்ந்தாதாண்டா எங்களுக்கு நிம்மதி. உங்க சந்தோஷத்துக்காக அம்மா இது மட்டும் இல்லடா, இன்னும் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா, கைய காட்டு. நான் என் கடமையை முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் பார்த்தியும் உங்க கடமையை சரியா செய்யணும். இந்த கயிறு எப்பவும் உங்க கையிலேயே இருக்கணும். இத நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் செஞ்ச பரிகாரம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க. இனிமே நம்ம நினைச்சதை விட இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆமா அத்தை, நீங்க எங்களுக்காக பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்.
என்னால காப்பாத்த முடியாது அத்தை. உங்களை மாதிரி ஒரு அத்தை யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இவ்ளோ அன்பையும் பாசத்தையும் யாரு காட்டுவாங்க சொல்லுங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு அத்தை இல்ல, அம்மா மாதிரி. ஆனா என் மனசுல உள்ளத எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியல அத்தை. உங்க அன்பை தாண்டி எப்படி இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்க அத்தை. இந்த கயிறு எப்பவும் உங்க கையிலேயே இருக்கணும். இத நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் செஞ்ச பரிகாரம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நான் உங்க பையனோட சேர்ந்து வாழணும் தானே இந்த தாயத்தை என் கையில கட்டிருக்கீங்க. இந்த தாயத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க பட்ட கஷ்டமும் நீங்க எனக்காக பண்ண தியாகமும் தான் அந்த ஞாபகத்துக்கு வரும். அதனால நான் இந்த தாயத்தை கழட்டுறேன். இது என் கையில இருந்தா அந்த குற்ற உணர்ச்சியை என்ன கொன்னுடும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. காவ்யா, என்ன பண்ற? காவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் புருஷன் பொட்டாட்டியா வாழணுங்கிறதுக்காக இந்த தாயத்தை நம்ம கையில கட்டியிருக்காங்க. அதை போய் கட்ட போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளால புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியாது. அதனால தான் இதை கட்ட போறேன். ஏன் வாழ முடியாது? ஏன் நீ எப்போ இப்படியே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. புரியாதுன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு இப்படியே உன்னை ஏமாத்திட்டு இருக்க போற? அப்படி உன்னால வாழ முடியாத அளவுக்கு என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஐயோ, திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க மேல எந்த குறையும் இல்ல. பிரச்சனை குறை எல்லாமே என் மேல்தான். அதனால தான் விலகணும்னு சொல்றேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல காவியா. நீ இல்லாத உன்னை நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல காவியா. நீ இல்லாத உன்னை நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்க. இந்த தாயத்தை நம்ம கையில கட்டுறதுக்காக அம்மா அவ்வளவு தூரம் நடந்திருக்காங்க. ஒருவேளை நீ இதை கழட்டி அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நீ என் கூட 6 மாசம் இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அந்த 6 மாசம் நீ இந்த கயிறு கட்டக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துல உன் மனசு மாறிடுன்னு நான் சொல்றேன். ஆனா மாறாதுன்னு நீ சொல்ற. மாற்றம் தான் காவியா என்னைக்குமே நிலையானது. அதை நீ புரிஞ்சுக்கோ. நேத்து மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசு மாறும். அப்படி எங்க எல்லாரையுமே ஏத்துப்ப. சரி, நான் இந்த தாயத்தை கழட்டல. இது என் கையிலேயே இருக்கட்டும். அதுவும் உங்க அம்மாவோட மனசுக்காகவும் அவங்க அன்புக்காகவும் நான் இதை கட்டியிருக்கேன். இது வரைக்கும் முன்னாடி இருந்த காவியாக்கும் இப்ப நான் பாக்குற காவியாக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாற்றம் உனக்கு நல்ல தூக்கமா இருக்கும்னு நம்புறேன்.